படிக்கட்டு நான் என்ன தெரியுமா, ஜெயிக்கிறது இல்ல, அடுத்த அடுத்த கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு ஏற்றிக்கொண்டே போறதுக்கு பெயர் தான் வெற்றியே தவிர எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு பெயர் அல்ல வெற்றி. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாசலுக்கு வெற்றி தேடி வருகிறது. லைஃப்ல கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம்னு நினைச்சிட்டாருன்னா உங்களை ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல போடுவார். அந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்க யாரு, உங்க ஸ்ட்ரென்த் என்ன, நீங்க ஜெயிச்சா யார் கிளாப் பண்ணுவா, யார் மௌனமா இருப்பான்னு ஒரு படத்தையே போட்டு காட்டுவாரு. இந்த ஃபேஸ் தான் உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு கத்து கொடுக்கும். இந்த ஃபேஸை மட்டும் கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க லைஃப்ல எதை வேணா ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்க சப்போர்ட், பீட்ரேயல், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. சே என்னடா நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறாருன்னு அர்த்தம். பைபிள் சொன்னாலும் சரி, குரான் சொன்னாலும் சரி, நம்ம பகவத்கீதை சொன்னாலும் சரி, நீங்க எங்க போய் எங்க சுத்தி பிரபஞ்சம் எல்லாம் வந்தாலும் சரி, நீ என்ன நினைக்கிறியோ அதான் நடக்கும். அத வேற வேற மொழியில சொல்லியிருப்பாங்க, வேற வேற ட்ரிக்ல சொல்லியிருப்பாங்க. மொத்தத்துல பேஸ் என்னன்னா நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். சரிங்களா? இதுதான் உண்மை. நீங்க என்னைக்கும் நெகட்டிவ் தாட் உள்ளே கொண்டு வராதீங்க, பாசிட்டிவா இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் யோசிங்க. திரும்ப 1000 தடங்கள் வரும். ஒரு ரோட்ல போனாலும் 1000 ஸ்பீடு பிரேக் வருது இல்லையா? லைஃப்ல ஒரு பிசினஸ் பண்ணா கிரிட்டிசைஸ் இல்லாம எப்படி இருக்கும்? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போகணும். நம்மளை பார்த்து ஒருத்தன் தப்புன்னு சொல்றான்னா அவன் யாரு முதல்ல? அதுதானே முதல்ல. புரியுதுங்களா? ஒரு கொஸ்டின் ஆன்சர் வருதுன்னா அந்த கேள்வி கேட்கறவன் யாருங்கிறத பொறுத்துதான் அதுக்கான பதில். புரியுதுங்களா? கெட்டவனுக்கு நம்ம பண்றது தப்பா தெரியும். புரியுதா? திருடனுக்கோ கொலகாரனுக்கோ போலீஸ் கெட்டவங்களா தான் தெரியும். அதுக்காக போலீஸ் கெட்டவங்களாயிருவாங்களா? வேலை செய்யற இடத்துல எவ்வளவு பேரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் சரி, ஏன் மனசே உடைஞ்சு போற நிலைமை வந்தாலும் சரி, எல்லா ஆண்களுமே தனக்குத்தானே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மனசை மட்டும் தளர விட்டுறாதரா, உன்னை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு அப்படின்னாக்க சொல்லுவாங்க. அதாங்க உண்மை. வேலை செய்யற இடத்துல எவ்வளவு பேர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் தன்னோட குடும்பத்துக்காக எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு வாழ்றவன் தாங்க ஆம்பளை.